ஒரு தாய் உன்னை காப்பது போல உன் சாய் தேவா, உன் அப்பா நான் உன்னை காப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் தங்கமே. உன்னோடு நான் இருப்பதை உணரும் நேரம் நிச்சயம் வரும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. இறைநாமம் பாடுவதிலும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதில்தான் பக்தி என்ற மலர் உன்னுள் துளிர்விடும். அத்தகைய தருணம் உன்னுள் எழும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான மனம் என அனைத்தும் இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும். அந்த தருவாயில் உன் வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்து இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்கிறாய் என்றால் நீ கடவுளின் குழந்தை. அந்த இடத்தில் அவரால் ரட்சிக்கப்படுவாய். பக்தி இறைவனிடத்தில் உணரப்படும் தூய்மையான மன அமைதியின் ஒளி. அந்த ஒளி உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சூழ்ந்து அவர்கள்